விஜய் கனவு காணுகின்றார். தனியாக 234 தொகுதியில் நிற்க போகிறாராம். மக்கள் ஃபுல்லாக ஓட்டு போட்டுருவாங்களாம். தனித்தே ஆட்சி அமைக்க போகிறாராம். என்னங்க இந்த காலத்தில் கூட தெரியாது இருக்கிறாரு. எவ்வளோ பெரிய 2 கட்சி வளர்ந்து இருக்குது, கூட்டணி இருக்குது. ஏதோ என்னமோ பூச்சாண்டி காமிக்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிறாரு. ஒரு தொகுதி கூட அவரால் வின் பண்ண முடியாது. அதுதான் உண்மை. கள நிலவரம் தெரியாத தடுமாறுறாரு விஜய். அவருக்கெல்லாம் நடுநிலை வாக்காளர் ஃபுல்லாக இருக்கான், மக்கள் ஃபுல்லாக அவர் இருக்கான். பணத்தெல்லாம் கொட்டி செலவு பண்ணி சம்பாரிச்செல்லாம் மக்கள் ஆதரவு வச்சுருக்கிறாராம். அப்படியே இவர் தூய்மையான ஆட்சி தருவாராம், பாதுகாப்பு தருவாராம். இவருடைய அறிக்கையிலே தெரியுது, ஒன்றுமே செய்ய முடியாது. வீட்டுக்கு ஒரு மோட்டார் சைக்கிள்னால் என்ன கணக்கு தெரியுமா விஜய் அவர்களே? இப்போ மு.க. ஸ்டாலின் 75 வருஷமாக இருந்த தமிழக அரசு கிட்டத்தட்ட 4,96,000 கோடி எடப்பாடி பதவி முடியும் போது மு.க. ஸ்டாலின் இப்போ 5,65,000 கோடி வாங்கி வச்சுருக்கிறார். அதுக்கெல்லாம் என்ன வழின்னு நீங்கள் இதை சொல்கிறீங்களா? அதெல்லாம் எப்படி கடன் அடைப்புன்னு சொல்கிறீங்களா? நீங்கள் மட்டும் ஒரு திட்டத்தை போட்டு வச்சுருக்கீங்க பல லட்சம் கோடிக்கு. என்ன தமிழக மக்கள் இந்த கத்திரிக்காயா? இதை பார்த்து பேசுங்க. நீங்கள் ஒரு தொகுதியில் வின் பண்ண முடியாது. தோற்பது உறுதி, தோற்பது உறுதி. விஜயால் ஒரு தொகுதியும் வெற்றி பெற முடியாது. விஜயால் ஒரு தொகுதியும் வெற்றி பெற முடியாது. விஜயால் ஒரு தொகுதியும் வெற்றி பெற முடியாது. தாவேகா ஆஃப்டர் எலெக்ஷன் பிறகு காணாமல் போய்விடும்.